கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவையான கிருபைகளை நன்மைகளை தந்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று இங்கே வாசிக்கிறோம். காரணம், இன்றைக்கு துவக்கம் ஒருவேளை அற்பமாகவும் ஒருவேளை அசிங்கமாகவும் கூட இருக்க வாய்ப்புண்டு. ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது, அதுதான் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய செயல்களை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், ஒரு மனிதனுடைய அவன் வாழ்விலே அவன் அந்த துவக்கம் அற்பமாக துவங்க செய்து அவன் கர்த்தரை பற்றின பயத்தோடும் தேவனுடைய இரக்கத்தோடும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் மாற்றி அவருடைய அந்த வளர வளர அவர்களை நடத்தி முடிவை ஒரு மகிமையுள்ள முடிவாக, ஒரு மாட்சிமை நிறைந்த ஒரு வெற்றியுள்ள முடிவாக வாழ்வை மாற்றுகிறதை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு மனிதன் பிறந்திருக்கிற அல்லது வளர்ந்திருக்கிற ஆண்டவர் இயேசுவை அறிகிறதற்கு முன்பாக வரைக்கும் உள்ள அந்த காலங்களையே மனதிலே வைத்து அவன் முன்னோர் காலம் முழுவதும் இப்படித்தான் அப்படி என்று தீர்மானம் பண்ணி கொண்டு செல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் யாருடைய வாழ்வு அந்த முடிவு நல்லதாய் இருக்கும் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்கிற அவர்களுடைய வயது, அவருடைய வாழ்வு அற்பமான ஆரம்பம் போல இருக்கும். ஆனால் சம்பூர்ணமான முடிவை நோக்கி கர்த்தராகிய தேவன் அவர்களை நடத்தி செல்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் நம்மை அற்பமான ஒரு துவக்கம் எல்லா விஷயத்திலும் நமக்கு இருக்கலாம். அதுவே வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்பது நியாயம் அல்ல, கட்டாயம் அல்ல. ஆனால் அதை நம்முடைய வாழ்விலே ஒரு நன்மையான, ஒரு பூரணமான, ஒரு மகிமையான முடிவாக ஆண்டவராகிய தேவன் மாற்றித்தர அவர் ஆயத்தமுள்ளத்தோடு அவர் இருக்கிறார். அவருடைய அந்த வார்த்தையின்படி நாம் அவருக்கு பயந்து அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின் அந்த சத்தங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய அற்பமானவைகள் எல்லாம் ஆச்சரியமாய் மாற ஆரம்பிக்கும். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக ஆரம்பிக்கும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பலம் உள்ளதாய் மாற ஆரம்பிக்கும். நாம் தோற்று போன இடத்திலெல்லாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுவோம். இன்றைக்கு துவக்கத்தை வைத்து யாரும் கடித்து விட முடியாது. ஆனால் முடிவை வைத்து தைரியமாய் சொல்ல முடியும். இவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே, கர்த்தருடைய மகிமையினாலே, இவர்கள் கர்த்தருடைய இரக்கத்தினாலே இந்த நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று தைரியமாய் சொல்லுவதற்கு ஏதுவாக கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வை வளமாக்கி ஆசீர்வதிப்பதை நாம் காண முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கர்த்தரால் ஒருவேளை ஸ்தோத்திரம் தரப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் ஒருவேளை அனுபவிக்கும் பொழுது குறைவுகள் அல்லது அற்பமான ஆரம்பமாக நாம் துவங்கி இருக்கலாம். ஆனால் அதை ஜெயமாய் மாற்றுகிறவர், அது ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற தாழ்மையோடும் தேவ அன்பிலே நிலைத்திருக்கிற பரிபூர்ணமான சித்தத்தோடும் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சம்பூரணமான நன்மைகளை, தேவையான சகலவற்றையும் தந்து கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனபடினால இன்றைக்கு அந்த இடைப்பட்ட நாட்கள், துவக்கமும் முடிவும் இடைப்பட்ட நாட்களிலே கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யட்டும். அதுவே முடிவை சிறப்பாக சீரானதாக மாற்றி நம்மை மகிமைப்படுத்தும். தேவன் தாமே நம்மை அப்படி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நேரங்களிலே எங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை
நாங்கள் அசட்டை பண்ணுகிறோம். அதுவே வாழ்வை தொடரும் என்று முடிவெடுத்து மன கலக்கமடைய ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வின் துவக்கங்கள் அற்பமாயிருந்தாலும் அவனுடைய முடிவு வருவதற்கு முன் இடைப்பட்ட நாட்களிலே அந்த அற்பமான வாழ்வை அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்வாய் மாற்றுவதும் சம்பூர்ணமான நன்மைகளால் நிரம்ப செய்வதும் தேவனுடைய செயலாய் இருக்கிறதே. ஆண்டவரே, இந்த இடைப்பட்ட நாட்கள் கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு முன்பாக வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறும் பொழுதுதான் இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பூரணமான பலனை பெற்று அனுபவிக்க ஆண்டவருடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.